கோலாலம்பூர் கப்போங் பர்ஹாட் தஞ்சோங் மாலியமில் KLK டெக் பார்க் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தது. இந்த திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 3.5 பில்லியன் ரிங்கிட் மொத்த வளர்ச்சி மதிப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 526.9 ஹெக்டேர் பரப்பளவு தொழில்துறை வளர்ச்சிக்கும் 80.9 ஹெக்டேர் பரப்பளவு குடியிருப்பு பகுதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் 2025 முதல் 2035 வரை பல்வேறு கட்டங்களில் மேம்படுத்தப்படும். இதனிடையே இதன் தலைமை நிர்வாக அதிகாரி தான்சரி லீ ஹொய்ஹியான் கூறுகையில், முதல் கட்டத்தில் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட BYD கோ லிமிடெட் வசதிகள் இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த டெக் பார்க் பேராக் மாநிலத்தை ஒரு உயர் தொழில்நுட்ப தொழில்களின் மையமாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இது 10,000 முதல் 20,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை, மோட்டார் வாகன உயர் தொழில்நுட்ப பகுதி ASTV அருகாமையில் இருக்கும் இந்த திட்டத்திற்கு இந்த உள்கட்டமைப்புகள் வலுவான ஆதரவையும் வழங்கும். அது மட்டுமின்றி பேராக் மந்திரி பசார் டத்துஸ்ரீ சாரானி முகமட் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் பேராக் மாநிலத்தில் உலகத்தரம் வாய்ந்த நிலையான வாகனத்துறை மையத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. KLK டெக் பார்க் ASTVயின் வளர்ச்சியை பூர்த்தி செய்யும். புரோட்டோன், கீலி, இப்போது BYD ஆகிய நிறுவனங்களுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அமைப்பையும் வழங்கும். இது தஞ்சோங் மாலியமை இப்பகுதியின் மிகப்பெரிய வாகன தொகுதியாக மாற்றும். உலகிலேயே முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளர்களில் ஒன்றான BYDயின் வருகை பேராக் மட்டுமல்லாமல் மலேசியாவின் மின்சார வாகனத் துறையின் எதிர்காலத்தில் அனைத்துலக நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கங்கள் தனியார் துறையின் வலுவான ஒத்துழைப்புடன் 2050ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் நிகர பூஜ்ய கார்பன் வெளியேற்ற இலக்கை அடைய துணை புரிகிறது என்றும் சாரானி கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.